மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணுமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டுக்களம். மிஸ்டர் ஷாம்சேகர் கிட்ட கேட்கறதுக்கு கேள்விகள் நிறைய இருக்கு. நம்ம நேராக கேள்விகளுக்குள்ள போயிடலாம். ஸோ மொதல் கேள்வி இந்த மார்க்கெட்டுக்கு ரெலவெண்ட்டாகவே ஆரம்பிப்போம். ஸோ இன்வெஸ்டர்ஸ்ட்டை பேசுகிறப்போ இந்த பீரியடில் அதிகமாக வர ஒரு கேள்வி, என் போர்ட்ஃபோலியோ விழுந்திருக்கு, நான் என்ன பண்ணணும்? நான் வெயிட் பண்ணணுமா, ரிகவரி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்லை நான் இன்னும் ஆவரேஜ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கணுமா, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற போர்ட்ஃபோலியோ எப்போ உருவாக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ போர்ட்ஃபோலியோ ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோனாக்கா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. இதில் எத்தனை ஸ்டாக் வருங்காலத்திலையும் தொடர்ந்து மறுபடியும் நல்லா பண்ணணுன்றத எவாலுவேட் பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் வருங்காலத்தில் உடனடியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். நிறைய கம்பெனிஸ் நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் 2 years பர்ஃபார்ம் பண்ண அளவு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதிலிருந்து நம்ம வெளியே போய் எந்த இடத்துல அந்த வளர்ச்சியையும் லாப வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியுமோ அந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் 3 yearsல டிஃபென்ஸ்லையும் ரயில்வேஸ்லையும் PSUலையும் பணம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடு முடிஞ்சு போச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போய் டிஃபென்ஸ் ஃபண்ட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து வெளியே வர வேண்டியதுதான் இன்னைக்கு ஒரே வழி. ஏன்னா அது போன வேல்யூவேஷன்லாம் பல ஆண்டுகளுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ஸ்லாம் அது போயிருக்கு. இப்போ அந்த மாதிரி வளர்ச்சி இருக்காது அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி எதிர்பார்ப்புகள் குறையுதோ அல்லது வளராமல் இருக்கோ நிறுவன மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு NAVல அடி விழும். ஸோ அந்த NAV மறுபடியும் கரெக்ஷன் வரும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரக்கூடாது, ரைட்? ஸோ இப்போ சில இடங்கள்ல கடந்த காலத்தை போல் உடனடியாக வரக்கூடிய எதிர்காலம் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் இருக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட்ல பல பார்ட்ஸுக்கு பொருந்தும். நீங்க அந்த பார்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வெதர் நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா, இதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். பிரின்சிபல்ல கரெக்டாக அப்ளை பண்ணும். எதெல்லாம் இன்னைக்கு ஓவர் வேலிடா இருக்கோ ஆனா அடுத்த 2 ஆண்டுகள்ல பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் கை கொடுக்காதோ அல்லது மார்க்கெட் அடுத்த 2 ஆண்டுகள் வரக்கூடிய பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி எதிர்பார்க்குதோ அங்கெல்லாம் நம்ம வெளியேறணும். எங்கெல்லாம் மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பவர், சோலாரோட வேல்யூவேஷன் மேல இருக்கு, விண்டோட வேல்யூவேஷன் மேல இருக்கு, தெர்மலோட வேல்யூவேஷன் அப்படி இல்லை. இந்த மாதிரி சில பார்ட்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா அண்டர் வேல்யூவேஷன் இருக்கான்னு பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் பவர் யூட்டிலிட்டிஸ் கூட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுக்காக நாளைக்கு போய் இதை வாங்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறதுக்காக சொல்றேன். நீங்க எப்படி டிஃபென்ஸ் ஓவர் வேல்யூன்னு சொல்றேன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டா என்னை பொறுத்த வரைக்கும் சில பிசினஸஸ் அண்டர் வேல்யூ, ரைட்? அந்த மாதிரி பிசினஸ்ல நீங்க வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சொல்ல வரேன். யூ கேன் கண்டினியூ. ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கிறதுனால யூ கேன் கண்டினியூ இன் திஸ் பார்ட். எங்கெல்லாம் ஓவர் வேல்யூவேஷன் இருக்கோ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்குமா, சேல்ஸ் growth இருக்குமா, ப்ராஃபிட் growth இருக்குமா, ரெண்டும் இருக்காதுன்னாக்கா நிச்சயமா அங்க டீரேட் ஆகும். அந்த இடத்துல நீங்க வெளியே வேற ஏதாவது ஒரு பெட்டர் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்க போர்ட்ஃபோலியோ இங்க இருந்து மீண்டு வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க ரயிலே வராத பிளாட்ஃபாரத்துல பொட்டி பிடிக்கையோட உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது சில ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸோ இல்லை தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். பட் தவறான இல்லை,
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய காலம் முடிஞ்சு போச்சு இந்த சைக்கிள்ல. அடுத்து எப்போ வரும்னு தெரியாது நமக்கு. இப்போ நான் கூட ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியை அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணேன் சமீபத்தில். இப்போ அந்த கம்பெனிக்கு அடுத்த ப்ராடக்ட் எப்போ வரும்னு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்போ அந்த கம்பெனியில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது எப்போ வருதோ மேபி உங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல நேரம் வரலாம். அந்த நல்ல நேரத்துலையும் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 40% 50% பார்ப்பீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் எப்போ வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்டர்வெல்ஸோட பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பம்ப் அப் எப்போ கிடைக்கும்னா ஒரு இன்டர்வெலுக்கு அப்புறம் கிடைக்கும்னா அந்த இன்டர்வெல்ல அந்த கம்பெனியில நீங்க கழிக்க கூடாதுங்கிறதான் கான்செப்ட். அதைத்தான் நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணேன். அதைத்தான் நான் இங்கேயும் உங்களுக்கு சொல்றேன். வெளியேற வேண்டிய இடங்கள் எங்கன்னாக்கா நீங்க இந்த கம்பெனி பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் ஒரு growth பேட்டர்னுக்கு வரதுக்கு நாளாகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க டெஃபினட்டா அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி ஆகணும். அதுதான் கான்செப்ட். நீங்க எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், நீங்க ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், கெமிக்கல், எஸ்எம்இ எங்க வேணா அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபிள் இதுதான். ஸோ நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ஸ்டாக் வச்சிருக்கோம், நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு அது நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குது. பட் இப்போ நம்ம பார்த்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனில் நீங்கள் ஏற்கனவே நல்லா வச்சிருக்க ஒரு கம்பெனியை விட பெட்டராக ஒரு கம்பெனி தெரியுதுன்னா அந்த மாதிரி ஒரு பீரியட்ல என்ன பண்ணுவீங்க? டெஃபினட்டா யூ டு ஸ்விட்ச். ஸோ அந்த ஸ்விட்சிங்கிற கான்செப்டே வந்து வெரி வெரி பவர்ஃபுல். ஒரு பேர் மார்க்கெட்லையும் உங்க போர்ட்ஃபோலியோ 100லேருந்து இறங்கிடும். சில பேருக்கு 60க்கு வரும், சில பேருக்கு 40க்கு வரும், சில பேருக்கு 80க்கு வரும். ஸோ 80க்கு ஒருத்தனுக்கு 100லேருந்து 80க்கு வருதுன்னா அவன் ரிஸ்கே எடுக்கலன்னு அர்த்தம். 100லேருந்து 60க்கு வந்தா அவன் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கான்னு அர்த்தம். 100லேருந்து 40க்கு வந்தா ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கான்னு அர்த்தம். இதான் போர்ட்ஃபோலியோ நமக்கு சொல்ற மெசேஜ். இல்ல நான் ரிஸ்க் எடுக்கல ஆனாலும் இறங்கி போச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து நமக்கு நாமே சொல்லக்கூடிய ஆறுதல். ஸோ இப்போ வாட் எவர் நடந்து போச்சு. இப்போ இன்னைக்கு அதே போர்ட்ஃபோலியோ திருப்பி நான் வாங்குவேன்னு யோசிக்கணும். பணம் இருந்தாக்கா எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. புதுசா சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, 10 lakhs ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, அதுல எல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, விழுந்த பங்கெல்லாம் இருக்கு. இப்போ திருப்பி உங்கள்கிட்ட 10 lakhs கிடைச்சதுன்னா இந்த ஸ்டாக்ஸ் தான் வாங்குவீங்களா இல்ல வேற ஸ்டாக் வாங்குவீங்களான்னு ஒரு கேள்வியை உங்களை கேட்டுக்கணும். அந்த கேள்விக்கான ஆன்சர் ரொம்ப தெளிவா வரும். அது எனக்கு உறுதியா தெரியும். ஏன்னாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா ஓகே இது இல்லைன்னு வச்சுப்போம், இன்னைக்கு புதுசா பண்ணது தான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்க ஆரம்பிப்போம் போது புதுசா கம்பெனிஸ் எல்லாம் பார்ப்போம். அதுல சிலது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். பேர் மார்க்கெட் ஆச்சே, நல்ல வேல்யூவேஷன்ல நிறைய கம்பெனிஸ் தெரியும். இப்போ அதை வரிசைப்படுத்தி எது பெஸ்ட், அதுலேருந்து நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ல எழுதி வச்சிங்கனாக்கா ஒரு லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்ல இந்த பணத்தை இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து எடுத்து அந்த போர்ட்ஃபோலியோ போட்டால் என்ன ஆகும்னு நம்மளே கற்பனை பண்ணி பார்க்கணும், எவாலுவேட் பண்ணணும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எஸ் இதெல்லாம் செய்யலான்னு தோன்ற விஷயங்களை செய்யணும். மாற்றம் இல்லாம அதே ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு இதுல நான் போட்ட காசை ஃபுல்லா எடுப்பேன் அல்லது நான் புக் பண்ண தவறிய ப்ராஃபிட்டை ஃபுல்லா இந்த ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் நான் அடுத்த ஸ்டாக்கு போவேன்னா நான் சொன்னதுதான். நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க, ட்ரெயின் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது, நீங்க 4th பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கீங்க. அதுதான் சிச்சுவேஷன். ஸோ ட்ரெயின் வந்து போயிடும், நீங்க அந்த ட்ரெயின்ல ஏற மாட்டீங்க. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் வரணுமோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்தாகணும். ஸோ எந்த ஸ்டாக் உங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்க்குமோ அந்த ஸ்டாக்ல போய் நீங்க ஏறி உட்காரணும். இன்னைக்கு ஓகே பணம் இல்லைன்னா இப்ப இருக்கிறதுல இருந்து எடுத்துதான் இங்க போட்டானோ ஒரு வழியே கிடையாது. ஐயோ லாஸ் இருக்கே அப்படின்னாக்கா லாஸ் ஒன்றும் இல்லை, புக் பண்ணா அடுத்த வருஷம் பண்ற ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இதை செல் பண்றதா பாக்குறாங்க, நீங்க ஸ்விட்ச் பண்றதா சொன்னது இஸ் a good கான்செப்ட். ஈகோவே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அதான் நான் திரும்ப சொன்னேன். நான் இந்த எக்ஸாம்பிளை திரும்ப சொல்றேன். ஏன்னா அதே ஸ்டாக்ல இன்னைக்கு பல பேர் உட்காந்துருக்காங்க. 2009 ஐடிஎஃப்சி ஒரு கம்பெனியா இருந்தது, ஐடிஎஃப்சி பிளஸ் ஐடிஎஃப்சி பேங்க். இதை அவங்க டிமர்ஜ் பண்ணாங்க, 1:1 ரெண்டா பிரிச்சாங்க. இந்த ஐடிஎஃப்சி எனக்கு ஒரு லார்ஜ் ஷேர் ஹோல்டிங். 2010 இந்த ஐடிஎஃப்சி நான் வித்துட்டேன். ஒரு ரேலி வந்தது, என் காஸ்ட்டுக்கு மேல வந்தது, அது அதிர்ஷ்டம். ஓகே அது லாஸ் இருந்தாலும் நான் வித்துருப்பேன். வித்துட்டு நான் வாங்கின எல்லா கம்பெனியுமே 10x 20x போச்சு. இன்னைக்கு ஐடிஎஃப்சி பிளஸ் ஐடிஎஃப்சி பேங்க் ஷேர் பிரைஸ் டோட்டல் போட்டு பாருங்க, நான் வித்த விலை வராது, இன்னைக்கு கூட வராது. அப்ப நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா
14-15 இயர்ஸ் கழிச்சு என் கேபிட்டல் தான் எனக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் நடக்க போகுது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. எல்லாமே லாங் சைக்கிள்ஸ். இப்போ மார்க்கெட்ல எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான கம்பெனிஸை சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கி வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். ஓகே, அப்போ டிஃபிகல்ட்டான பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை சீப்பா கிடைச்சிக்குது அப்படின்னு வாங்கி வச்சவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும்னு தோணுச்சுன்னா அதுல இருந்து வெளியே போய் எங்க ஒரு ஈஸி பார்த்துருக்கோ அந்த இடத்துல பணம் பண்ணணும். இட்ஸ் லாஜிக்கல். I think you are getting the concepts. Otherwise you can wait and you can recover your money. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஓகே, பட் இட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். வாட் இஸ் ஸ்மார்ட்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பொருந்தும். இன்னும் இப்போ நான் ஐடிஎஃப்சின்னு சொன்னதை நீங்கள் வந்து தாராளமாக ஸ்மால் கேப்னு போட்டுக்கலாம். அந்த இடத்துல மைக்ரோ கேப்னு போட்டுக்கலாம். தாராளமாக மாற்றலாம். எங்கெல்லாம் 80-100 PE இருக்கோ அப்படியே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எங்கெல்லாம் ஓவர் ரிலேஷன் இருக்கோ யூ ஹேவ் டு ஆக்ட். அதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே, வெதர் யூ வாண்ட் டு ஆக்ட் டுடே ஆர் இன் ஏப்ரல், யூர் ஹோப்பிங் ஃபார் சம் ரேலி, அதெல்லாம் சப்ஜெக்டிவ். பட் அப்படியே உட்காந்து இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் a miracle to make you earn a lot of money in the same ideas and then go to better ideas, I don't think it's going to happen. நீங்கள் சமீப காலத்தில் அதிகமாக வார்ன் பண்ண ஒரு விஷயம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பில் இருக்க ஓவர் வேல்யூவேஷன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்த கரெக்ஷன் அதை கீழே கொண்டு வந்திருக்கு. இந்த பீரியடில் உங்களுக்கு அது அட்ராக்டிவாக தெரியுதா? இங்கேருந்து ஒரு இன்வெஸ்டர் ஸ்மால் கேப்பில் எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ இட்ஸ் பீன் அ குட் கரெக்ஷன். 20-25% இண்டெக்ஸ் லெவல்லே ஸ்மால் கேப்பில் விழுந்திருக்கு பீக்லேருந்து. ஆனால் இப்போ போய் பார்த்தா கூட அந்த இண்டெக்ஸோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட வளர்ச்சி இல்லைன்னா அந்த இண்டெக்ஸ் மேலும் கீழே போகும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. வளர்ச்சி எப்போ அந்த இண்டெக்ஸுக்கு பெனிஃபிட் வர்ற அளவு இருக்கும்னு இன்னைக்கு யாராலையும் சொல்ல முடியல. எல்லாமே கவர்மெண்ட் கிளியராக சொல்கிறாங்க, இவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன், க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் ஜிடிபியில். ஜிடிபி ஹை ட்ரெஜெக்டரி ஆஃப் க்ரோத்தில் இருந்தால் தான் ஸ்மால் கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆகும். மாடரேட் க்ரோத் ட்ரெஜெக்டரிக்கு ஜிடிபி வரும்போது ஸ்மால் கம்பெனிஸ் வில் கெட் கம்ப்ளீட்லி பேட்டர்ட். இந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஹை பியோட அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போவீங்க? அது வந்து இட்ஸ் எ ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். ஓகே, நான் சொல்றது ஓவரால் ஹெட்லைனில். ஆனாலும் இந்த 4 ஆண்டு புல் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்குல்ல, மேலேயே போகாத கம்பெனிஸ், ரைட்? அந்த இடங்கள்லாம் சில பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் வேல்யூவேஷன் இருக்கு. ஆனா அந்த பாக்கெட் ஆஃப் அண்டர் வேல்யூவேஷனோட நமக்கு வந்து வருங்காலம் பெட்டரா இருக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சாக்கா அந்த இடத்துல மட்டும் பணம் போடலாம். அண்ட் இந்த ஸ்டாக் எல்லாம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல இருக்காது, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகம் இருக்காது, யார்கிட்டயும் அதிகம் இருக்காது. நீங்க இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். டிஐஏ இருக்க மாட்டான், எஃப்ஐஏ இருக்க மாட்டான். நான் சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாத இடம், மச் ஹேட்டட், அந்த மாதிரி இடங்கள்ல சில வாய்ப்புகள் இருக்கலாம். அது எல்லா மார்க்கெட்லயும் இருக்கும். அண்ட் இது இறங்க இறங்க இன்ஸ்டிடியூஷன் சில ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு வெளியே போவாங்க அவுட் ஆஃப் டெஸ்பிரேஷன். அதுல இந்த மாதிரி ஷேர்ஸை அவங்க விற்பாங்க. எங்க லாஸ்ட் 4 இயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணலையோ அதுதான் முதல்ல விற்பான். ரிட்டர்ன் பண்ண ஷேரை விற்க மாட்டான், ஏன்னா யாரும் அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டான் ஏன் விற்கலன்னு. ரிட்டர்ன் பண்ணாத ஷேரை வித்துரும், ஏன்னா அது வெளியே போயிடுச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்றது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் செல்லிங்கும் வருது. அங்கெல்லாம் சில பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அண்டர் வேல்யூவேஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்மால் கேப்ங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக். அதாவது அந்த டோட்டல் யூனிவர்ஸ் 100னா ஒரு 5% ஸ்டாக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லோவா அது இந்த 20-25% விழுந்ததுக்கு அப்புறம் 5ங்கிறது மேபி 10% கூடி இருக்கலாம். அது ஸ்லோவா ஏறிட்டே போகும் அந்த அட்ராக்டிவ் யூனிவர்ஸ், ரைட்? அட்ராக்டிவ் ஐடியாஸ் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் பெருசாகிட்டே போகும். அதுக்குள்ள நம்ம தேடி வாங்கணும். ஓகே, 10% ஸ்டாக்ஸ் தான் இப்போ அட்ராக்டிவ்னு நான் சொல்றேன்னாக்கா, அந்த 10%க்குள்ள நீங்க எல்லா பணத்தையும் இப்பவே போட்டீங்கன்னாக்கா நாளைக்கு மறுபடியும் இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போச்சுன்னா இன்னொரு 10% அட்ராக்டிவ் ஆச்சுன்னா அதுக்கு எங்க இந்த காசு வரும்? ஸோ யூ ஹேவ் டு பேஸ் யுவர் செல்ஃப். நீங்க போகக்கூடிய வேகம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சும்மா அடாவடியா அவசரப்பட்டு ஒரே நாளில் பணத்தெல்லாம் கொட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஷுட் பி வெரி ஸ்டாகர்டு. ஸோ அதனால தான் என்னை பொறுத்த மட்டும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இப்போ நேரம் இன்னும் வரலன்றது ஸ்ட்ராங்காக படுது. ஏன்னா அவங்க இதெல்லாம் இப்போதைக்கு வாங்க முடியாது. அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிறது
பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை அதுலேருந்து விற்கணும், நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு பணம் வருது, பட் அந்த பணம் வரத்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ப்ராப்ளி இந்த இயரில் அது ரிவர்ஸ் கூட ஆகலாம். அந்த பயத்திலே அவங்க இருப்பாங்க. ரிடம்ஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்ற பயமும் இருக்கும். இவங்க போய் வாங்க போனால் விலை உடனே ஏறிடுது, விற்க போனால் விலை உடனே இறங்கிடுது. ஸோ இன்னைக்கு ஸ்மால் கேப் மேனேஜர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரீஸ் மோட்ல தான் இருக்காங்க, பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ அந்த இடத்துல போய் இப்போ இதுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் போர்ட்ஃபோலியோவில், அப்போ தான் நீங்கள் கொண்டு போய் ஒரு ஸ்மால் கேப்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கான நேரம் இன்ஸ்டிடியூஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகம் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடியவங்க உழைப்பு மூலமாக தன்னுடைய வாய்ப்புகளை தேடிக்கலாம். 2020க்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு புதுசாக அந்த இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக ஸ்டாக்ஸ் பக்கம் போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு புதுசாக வர இன்வெஸ்டர் இல்லை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரை வச்சுப்போமே, ஸோ அவங்க ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி எடுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி வச்சுக்கணும், அவங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்ணணும்? அதாவது எனக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நான் இப்போ இதை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் 2020. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய அமௌண்ட்லாம் இல்லை யாருக்கிட்டையும், எல்லாம் ஸ்மாலர் அமௌண்ட்ஸ் தான் எல்லோரும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு நிறைய சம்பாதிச்சாங்க, அப்புறம் சம்பாத்தியம் கொஞ்சம் குறைஞ்சிது, அப்புறம் சம்பாத்தியம் கணிசமாக குறைஞ்சிது, அப்புறம் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்பாதிச்ச பணமெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் பாதி விலையில் இருக்குது. ஸோ இன்னைய தேதியில் நீங்கள் இந்த சம்பாத்தியத்தை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கணிசமாக குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி மறுபடியும் இந்த ஷேர்ஸ்லாம் மேலே போனால் நம்ம சம்பாத்தியம் பழைய லெவலுக்கு போயிடும், அப்புறம் நம்ம மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது. இந்த மார்க்கெட் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய மார்க்கெட்டாக இருக்காதுங்கிறத நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எப்படி 2020 எல்லாரும் உள்ளே வந்தபோது ஒரு ஈஸி மார்க்கெட் இருந்ததோ, அது எப்படி 3-4 வருஷம் தொடர்ந்ததோ, அதே போல் ஒரு டஃப் மார்க்கெட்டும் தொடரலாம் கொஞ்ச நாளைக்கு. அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவை உடனடியாக டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவ்வளோ நாளைக்கு மேலே டைம் எடுக்கலாம் மறுபடியும் மீண்டு எழுந்து வருவதற்கு. சில ஸ்டாக் வராமல் கூட போகலாம், ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் உடனே எழுந்து திரும்பி பழைய விலைக்கு வந்துடும்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாக்கா அது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்காது. சரி, யாராக இருந்தாலும் இது ஏதோ நான் இந்த வீடியோ பார்க்குற ஸ்மால் இன்வெஸ்டருக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ வேர் சேஞ்ச் இஸ் ரிக்வயர்ட், அங்கே ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் கொண்டு வரணும். அண்ட் அந்த சேஞ்ச் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். 2020 நீங்கள் இங்கி பிங்கி பாங்கி போட்டு வாங்கினா கூட பணம் பண்ணியிருப்பீங்க. இட் இஸ் ஈஸி டு இன்வெஸ்ட். இன்னைக்கு பாருங்க, 7 ஷேர் இருந்தால் 5 ஷேர் நெகட்டிவ்ல இருக்கு நிறைய பேருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது ஆல்ரெடி 2020 டைரக்ட் ஆப்போசிட், நேர் எதிர்மறையான ஒரு சந்தை சூழல். இப்போ இந்த சூழல் தான் நிலைக்க போகுது கொஞ்ச நாளைக்கு, இது மாற போகிறது இல்லை. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது மாறிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. காலம் தானாகவே மாறி நமக்கு நன்மைகளை கொண்டு சேர்த்துருன்னு. இது அந்த மாதிரி மார்க்கெட் இல்லை ஃபர்ஸ்ட்டு. அப்போது அந்த ஸ்மால் இன்வெஸ்டர் ஈக்விட்டியை பற்றி கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க இப்போவும் ஈக்விட்டியை பற்றி கற்றுக்கலாம். பட் உங்கள் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை பணைய வச்சு தான் கற்றுக்கணுமான்றது கொஸ்டின் இருக்குது, ரைட்? இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்களே ஏதோ பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கிட்ட இந்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இதில் எதெல்லாம் அவங்க விற்காமல் வச்சுக்கலான்னு எனக்கு தோணுதோ பர்சனல் கன்விக்ஷனோட, அதெல்லாம் நான் ஹெச் போட்டு விட்ருவேன், ஹோல்டு. எதெல்லாம் அவங்களுக்கு இங்கேருந்து அவங்களை குவிக்காக ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகாதோ, குவிக்குன்னா 1-2 இயர்ஸில் எஸ் போட்டுருவேன். செல் பண்ணி அந்த கேஷ் எடுத்து அடுத்து என்ன பண்ண விரும்புகிறீங்க, நீங்களே போய் இதை பண்ண போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணீங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராங்க, இல்லை பிஎம்எஸ் போகிறாங்க, வேறு எங்கேயோ வராங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம அதை ப்ரொஃபஷனலாக உடனே ப்ரொடக்டிவ் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் போடுறதுக்கு தைரியம் கொடுத்து கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மாதம் மாதம் இவ்வளோ பண்ணுங்கள், எஸ்ஐபி பண்ணுங்கள், இல்லை லம்சம் பண்ணுங்கள், உங்களோட போர்ட்ஃபோலியோவை இந்த காலகட்டத்தில் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது ஃபார் மோர் சீரியஸுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். மெத்தடே ஃபர்ஸ்ட், ரைட்?
ஆனால் அதில் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா உடனே வராது, பட் ஒன் இயர் 18-24 months ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸோட இன்னும் நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்விட்சை ஒரு இன்வெஸ்டர் டெஃபினட்டாக இப்போ பண்ணணும். ஏன்னா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா மிரக்கல் வராது, அங்கேயிருந்து எழுந்து நகரணும். இப்போ நான் ஒரு முதலீட்டாளனாக ஒரு மார்க்கெட் சைக்கிளுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு என்ன சீக்ரெட் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஐ மூவ்ட். 2 வார்த்தை தான், ரைட்? இப்போ நான் இன்னொருத்தரை மேனேஜ் பண்ணுறேன் அல்லது இன்னொருத்தருடைய ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணேன், அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறேன் அல்லது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னா ஐ மூவ் தர். 3 வார்த்தை தான், வேற ஒன்றும் கிடையாது. இதை பண்ணாலே அவங்க டேர்ன் ஆயிடுவாங்க. ஐயோ லாஸ் இருக்கு, அதெல்லாம் கவலையே படாதீங்க. இங்கேருந்து ஒரு பெட்டர் பிளேஸ் போய் அங்கே நமக்கு ப்ராஃபிட் வந்தால் இந்த லாஸை நம்ம விட்டதை பிடிச்சிரும். ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போயிடும். வேற இதையே வச்சுக்கிட்டு உட்காந்து இது எழுந்துக்கவே இல்லைனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா இதிலே போடுவீங்களா இன்னும் 6 மாதம் கழிச்சு? ஸோ இன்வெஸ்டே பண்ணாமல் போயிடும். நிறைய பேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க. என்ன சார் பண்ணீங்கன்னா, நான் பேங்க்லேயே வச்சுருந்தேன், நான் சீட்டு போட்டேன், நான் எங்கேயோ போய் ஊர் பேர் தெரியாத இடத்துல பிளாட் வாங்கினேன் அப்படின்னு இதை விட மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. இது கொடுக்கக்கூடிய வழி தாங்க முடியாமல். அப்போ இந்த வழியிலேருந்து வெளியே வருது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் பாலிசி. இட்ஸ் அ குட் எஸ்கேப் ஃப்ரம் த கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் யூ வில் கோ டு பெட்டர் பிளேஸ். இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ ஸ்டாக்காக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ பாருங்க, இன்னைக்கு நான் இதை வாங்க வேணான்னு பாருங்க, வாங்க மாட்டேன்னு தோணுச்சுன்னா இங்கேருந்து எங்கே போகலான்னு பாருங்க, பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க அண்ட் புட் இட் இன் அ பெட்டர் பிளேஸ். அது வளர்ந்து உங்களுக்கு இந்த லாஸை கொடுக்கணும். லாஸை மாத்திரம் திருப்பி கொடுக்கக்கூடாது, இன்னும் நிறைய பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும், ஆம்பிஷனை கொடுக்கணும். இந்த நேரத்தில் பேரலாக நீங்களும் ஸ்டாக்ஸை கற்றுக்கலாம், பட் வித்தவுட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் யுவர் மணி. ஓகே, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாமே, யார் உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க? பட் யூ நீட் டு டூ வெரி வெரி சீரியஸ் எக்ஸசைஸ். இப்போ நான் 1992 ஹர்ஷத் மேத்தா கிராஷுக்கு அப்புறம் 9 monthsக்கு ஒரு ட்ரேடு கூட பண்ணல. 9 monthsக்கு வெறும் ரிசர்ச், ஈக்விட்டி ரிசர்ச் கற்றுக்கிட்டு இருந்தேன் 9 மாதம், ரைட்? இப்போ நான் போர்ட்ஃபோலியோவே பார்த்துட்டு உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்லெஸ். அந்த போர்ட்ஃபோலியோ வித்துட்டேன், ஃபுல்லாக வித்துட்டு ஓகே நான் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து நான் ஒரு பெட்டர் பிளேஸில் தான் இருக்கேன் 2 yearsல. இப்போ இந்த பணத்தை வச்சுக்கோ, சேஃப் பிளேஸில் போடுவோன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வித்துட்டு அன்னைக்கு இருந்த டாக்டர் ரெட்டிஸ், ரன்பாக்ஸி, சில ப்ளூ சிப் கம்பெனியில் போட்டுட்டு விட்டுட்டேன். அது நல்லா வந்தது 2-3 அந்த 1 or 2 years கழிச்சு. பட் அந்த 1 year நான் வெறும் ரிசர்ச் தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ யூ கேன் டூ வாட் சூட்ஸ் யூ. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ வாண்ட் த இன்வெஸ்டர் டு கோ டு அ பெட்டர் பிளேஸ், நாட் சிட் இன் த சேம் பிளேஸ், ஹோப் அண்ட் ப்ரே. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் a recipe. SIP ஸ்டாப்பேஜ் பற்றி ஆம்ஃபி சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியிட்டிருந்தாங்க. இதில் மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சது அப்புறம் நம்ம SIP ஸ்டாப்பேஜ் அதிகமாக இருந்ததா பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக டைரக்ட் ஃபண்டில் பண்ணுற SIP ஸ்டாப்பேஜ் இன்னும் அதிகமாக இருந்தது. ரெகுலர் ஃபண்டை விட டைரக்டில் இன்னும் அதிகமான ஸ்டாப்பேஜ் இருந்தது. இதை பற்றி உங்களுக்கு பிஹேவியரலாக என்ன தோணுது?